ஹாய். ஸோ இன்னையோட என்னோடய சன் பிறந்து 4 months ஆயிடுச்சு. இந்த 4 monthஸில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதாவது நம்ம இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் பீடியாட்ரிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் வளர்க்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் நம்மளோட இன்லாஸோ ஆர் நம்மளோட பாட்டி அம்மா அப்பா இவங்கெல்லாம் கொஞ்சோண்டு ஸ்வீட் வாயில் வைக்கிறதுல என்ன தப்பு, காஃபி வாயில் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வளர்ப்பாங்க. பட் அவங்க சொல்கிறதுல தப்பு இல்லை. பிகாஸ் அவங்க ஜென்ரேஷன் டைமில் எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்ததுனால அவங்க வளர்க்கும் போது இதெல்லாம் கொடுத்தது தப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதில் இன்னொரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் டிசிப்ளின் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, ஒர்க் மேனேஜ் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நம்மளோட இன்லாஸோ பேரண்ட்ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அதனால் லவ் கொடுக்கறதுக்கு டைம் நிறைய இருக்கும், டிசிப்ளின் பண்ணுறதுக்கு டைம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, லெட் ஆர் பேரண்ட்ஸ் கிவ் ஆல் தி லவ் தே வாண்ட் வித் அவர் பேரண்டிங் ஸ்டைல். நான் என்னோடய பேரண்டிங் ஸ்டைலோடு அவங்க வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதில் எந்த தப்பும் கிடையாது. அது அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.